வெல்கம் டு அருணா உமன்ஸ் வேர். வாங்க 4வது வகுப்புக்கு உண்டான கர்ச்சிப்பு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இதை பேப்பரில் இது கர்ச்சிப்புங்கிறதுனால அவங்களுக்கும் தெரியும்னு சொன்னதுனால இப்போ நான் நேரடியாக துணியில் வெட்டுறேன். துணியில் வெட்ட சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இல்லைன்னா ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பரில் 15க்கு நீளம் 15 அகலம் உள்ளது மாதிரி நீங்கள் எடுத்து வரைஞ்சி அதை வெட்டணும். அவங்களுக்கு வச்சு காமிப்பாங்க பாருங்கள். 15 இன்ச்சு நீளம், 15 இன்ச்சு அகலம். அதில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன்னா, இங்கேயும் அதே மாதிரி இந்த சைடும் 4 திக்கமுமே ஒரே மாதிரி சதுரமான பீஸில் தான் இது பண்ணணும். இப்போ இந்த இதை வெட்டிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் பேப்பரில் கட் பண்ணிக்கிறணும். இப்போ 15க்கு 15 எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்படி போடும் போது ஒன்று போல் வரணும். இந்த 2 மூளை விட்டமும் இப்படி ஒன்று போல் வச்சுட்டு, கொஞ்சம் கிராஸாக போயிருக்கு துணி, இதை ஒன்று போல் வெட்டிக்கிறேன். இப்படி முக்கோணமாக மடித்து பாருங்கள். இங்கிட்டு சமமாக இருக்குது, இங்கிட்டு சமமாக இல்லை, அன்ஈவனாக இருக்குது. இதை நம்ம நேராக ஒன்று போல் இது வரையும் ஒன்று போல் நம்ம வெட்டிக்கிறணும். இதில் இதை விட ஆப்போசிட் நூலும் வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பழகும் போது நம்ம தையல் நேராக வருதா அப்படிங்கிறதுக்காக ஆப்போசிட் நூல் போட்டு தைச்சிங்கன்னா தான் அந்த தையல் ஒன்று போல் வந்திருக்கான்னு தெரியும். இதே நூல் போட்டிங்கன்னா நம்ம விடுற தப்பு தெரியாது. அதனால் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நூலை போட்டு 1/2 இன்ச்சு இங்கிட்ட 1/2 இன்ச்சு இங்கிட்ட 1/2 இன்ச்சு இதை மாதிரி இப்படி 2 மடிப்பு மடக்கிக்கிடணும். இது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் தெரிகிற மாதிரி துணியாக இருந்துச்சுன்னா கெட்ட பக்கத்தில் உள்ளுக்க மடக்கணும். இப்படி 1/2 இன்ச்சு திருப்பி 1/2 இன்ச்சு ஒரு மடக்கு மடக்கிட்டு இங்கனக்குள்ளே ஓரத்தில் தையல் கரெக்டாக இப்படி 1/2 இன்ச்சில் இப்படியே போடணும். நீங்கள் மடக்கி போடணும். அப்படி இல்லை எனக்கு ஒன்று போல் வரும் அப்படிங்கிறவங்க அப்படி ஒன்று போல் மடக்கி தைச்சிக்கோங்க. அப்படி ஒன்று போல் வராதுன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யுங்க, 1/2 இன்ச்சில் 1/2 இன்ச்சில் கோடு போட்டுக்கோங்க. கரெக்டாக இப்படி 1/2 இன்ச் 1/2 இன்ச் வச்சு இப்படி கோடு போட்டுக்கோங்க. இப்படி கோடு போட்டுட்டு அதில் இருந்து நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இப்படி 1/2 இன்ச்சில் சுற்றி வர கோடு போட்டுக்கிறணும். குறிச்சிட்டு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேப்பர்லேயே வெட்டுங்க. பேப்பரில் வெட்டினீங்கன்னா அது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இது முடித்த உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். புதுசாக பழகிறவங்க இதை செய்யுங்க. ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க 1/2 இன்ச்சில் அப்படியே மடக்கி தைச்சிருங்க. இதை உள் பக்கம் கோடு போடணும், வெளிப்பக்கம் போடக்கூடாது. உள் பக்கம் கோடு போடணும். இப்படி இதை என்ன செய்யணும், இப்படி ஒரு மடக்கு இந்த இதுவரையும் மடக்கி திருப்பி ஒரு மடக்கு இந்த எட்ஜிலையே கோடு தையல் வரணும். இந்த ஓரத்துலையே தையல் வரணும். இந்த ஓரத்துலையே இப்படி தையல் வரணும். இதை மடக்கிட்டு கரெக்டாக அந்த கோடு மடக்கியிருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து இப்படி வரணும். ஒன்று போல் சுற்றி வர இதுவரையும் வந்துடணும். வந்துட்டு என்ன செய்யணும், இப்படி மடக்கியிருப்பீங்கள்ல, அதுக்கப்புறம் இது இப்படி ஒரு மடக்கு திருப்பி ஒரு மடக்கு இப்படி மடக்கணும்.
இதை மாதிரி தைக்கணும். எனக்குள்ளே நிப்பாட்டி ஒரு கட்டி விட்டுட்டு அப்படியே கொண்டு வரணும். தைக்கிறாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி மடிக்கணும்னு. அடிச்சுட்டு கரெக்டாக 1/2 இன்ச்சு திருப்பி 2 மடக்கு, ஒரு மடக்கு அந்த 1/2 இன்ச்சில் அப்புறம் மடிச்சுட்டு எட்ஜில் துவங்கும் போது நூலை கட்டி விட்டுடணும். ஓரத்துலேயே வரணும். இப்படி பழக பழக தான் வரும். இன்னும் கொஞ்சம் ஒட்டியே போடுமா எட்ஜு தையலாம். அந்த எட்ஜில் அப்படியே மடக்கிட்டு இப்படி ஓரத்துலேயே கொண்டு வந்து திருக்காமல் கொண்டு இப்போ இதில் வந்து அவங்க அடித்ததில் இப்படி இந்த ஓரத்தில் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓரத்தில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை மாதிரி தான் அடிக்கணும், இதை மாதிரி தான் அடிக்கணும். இப்போ நான் இதை பிரித்து தான் அடிக்க சொல்லுவேன். இதை மாதிரி தான் அடிக்கணும். எல்லா இடத்துலையும் இந்த ஓரத்தில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் கரெக்டான தையல். இதை மாதிரியே நம்ம அடிச்சுட்டு வரணும். அப்படி அடிக்கும் போது துணியை இழுக்கக்கூடாது. இழுத்தா இப்படி தான் சுருக்கு மாதிரி வந்துடும். இழுக்காமல் நம்ம கொண்டு வரணும். இதே மாதிரி வரணும். இது வந்து பழகும் போது இப்படி தான் வரும். நம்ம போட்டு போட்டு பழக பழக தான் அதுக்கு தான் வரணும். நேர் தையலே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரணும். இவங்களுக்கு ஏற்கனவே மடக்க தெரியுங்கிறதுனால மடக்கிட்டாங்க. நீங்கள் அப்படியே செய்ய வேண்டாம். இதை என்ன செய்யணுன்னா, இப்படி ஒரு மடக்கு, இப்படி ஃபஸ்ட்டு மடக்குவீங்கள்ல, அப்போது இங்கேருந்து இங்கே வரையும் ஒரு தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இங்கிட்ட மடக்கி ஒரு தையல் போடுங்க. அப்படி சுற்றி கூட நீங்கள் அடிக்கலாம். இப்போ இதையுமே பிரித்து தான் அடிக்கணும். அவங்கள பிரித்து தான் அடிக்க சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த மடிப்பு எல்லா இடத்துலையும் ஒன்று போல் வரணும். ஒன்று போல் வரலைன்னா பார்க்கும் போது என்ன செய்யும், இப்படி நம்ம மடக்கி பார்க்கும் போதும் அது ஒன்று போல் வராது. இப்படி மடக்கி பார்க்கும் போதும் வித்தியாசம் வந்துடும். இதை மாதிரி வித்தியாசம் வரும். நம்ம ஒன்று போல் அடித்தோம்னா இதுவும் ஒன்று போல் நம்ம எப்படி வெட்டினோமோ அதே மாதிரி வந்துடும். இதே மாதிரி தான் நேர் தையலுக்கு உண்டான இது. இன்னும் நான் அடுத்து இன்னொன்று அடிக்கும் போதும் காட்டுறேன். துணியை பிசுறு வந்து இதில் வந்து ஒன்று போல் வெட்டலைனாலும் இந்த மாதிரி மடிக்கிறதுல வித்தியாசம் வந்துடும். அப்போ என்ன செய்யுங்க, இதை வந்து முக்கோணமாக வச்சுட்டு 15 நீளம் 15 அகலம் அதே மாதிரி இதை கரெக்டாக வெட்டிடுங்க.
இது 15க்கு 15 எடுத்திருக்கோம். பழகிறவங்க என்ன செய்யுங்க, 1/2 இன்ச்சில் ஃபஸ்ட்டு பழகிறவங்க இதை மாதிரி செய்யணும். தையல் ஸ்பீடாக ஃபஸ்ட்டே போயிடாதீங்க. இப்படி நிறுத்தி நிதானமாக மெதுவாக அந்த எட்ஜிலே போட்டுக்கிட்டு வாங்க. இப்படி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அது ஒன்று போல் வரும். இப்படி இங்கே வரை ஒரு மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி 1/2 இன்ச்சில் அடுத்த பக்கம் இதுலேயும் 1/2 இன்ச்சில் நாலாவது பக்கம் இன்னும் கோடு 1/2 இன்ச்சு கோடு கரெக்டாக போட்டுட்டு தைச்சிங்கன்னா இன்னும் தெளிவாக வரும். இது கண்ணு பார்த்து மடக்கிறதும் அது இன்னும் பெர்ஃபெக்டாக வரும். தையல் பாருங்கள், இப்படி நேராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஒன்று போல் இப்படி நேராக வரணும். தையல் கோணாமல் இப்படி நேராக வரணும். இப்படி நேராக வர்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, வேறு நூல் போட்டால் தான் நம்மளுக்கு இப்படி தெரியும். இப்படி நெளிவு இல்லாமல் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தையல் வரணும். பழகிட்டிங்கன்னா இங்கே முக்கு வரையில் ஒரு இன்ச்சு இருக்கையிலையே மடக்கி முதல்ல தைச்சது மாதிரி இதை மாதிரியும் மடக்கி தைச்சிடலாம். அதுக்குன்னா கொஞ்சம் பழகின பிறகு இதை செய்ய முடியும். ஃபஸ்ட்டு பழகும் போது இதை மாதிரியே அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இந்த பிசுரை வெட்டி விட்டுருங்க. இந்த பிசுறு இருக்கும் பாருங்கள், இதை வெட்டி விட்டுருங்க. பழகிட்டு இதை அடிங்க. திருப்பி அடிச்சுட்டு இங்கனக்குள்ளே ஒரு அமுக்கு தையல் போடுங்க. அதை எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லுவீங்க. அப்படியே வரும்போது இந்த முக்கில் ஊசியை நல்லா இப்படி நிப்பாட்டிட்டு திருப்பி இந்த நண்டுக்காலை தூக்கிட்டு அப்புறமேல் என்ன செய்யணும், துணியை இப்படி மாற்றி வச்சுட்டு அப்புறம் தைக்கணும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை மாதிரி அடிக்கணும், நேராக அடிக்கணும். இதில் பாருங்கள், இப்படி விலகி இப்படி விலகி இப்படி விலகின்னு இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் இதை பிரித்து விடணும். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை கொஞ்சம் நகட்டி அதே மாதிரி வித்தியாசம் காட்டுறதுக்கு நான் உங்களுக்கு இதை தைச்சிருக்கேன். எட்ஜு தையல் போடணும் போது என்ன ஆகணும், இப்படியே ஒன்று போலே இந்த இதில் எப்படி ஒன்று போல் வந்துச்சு அதே மாதிரி இதுலேயும் இப்படி ஒன்று போல் வரணும். இது எப்படி இப்படி இருந்தால் பிரிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் தெரியறதுக்காக நகட்டி கொஞ்சம் அடித்தேன். இதை மாதிரி வரக்கூடாது. இது ராங்கு, இது ரைட்டு. இந்த இது ரைட்டு, இது ராங்கு. இதை மாதிரி தைக்கக்கூடாது. இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்,
பிரிச்சுட்டு திருப்பி அடிக்கணும், அடித்து பழகணும். அதை மாதிரியே போட்டு பாருங்கள். இந்த வேஸ்ட் துணியாக இருந்துச்சுன்னா இதில் 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு இங்கிட்டு தள்ளிட்டு இப்படி சுற்றி சுற்றி கோடு போட்டுட்டு அதில் அடித்து பாருங்கள். ஸ்க்ரீன் அடித்து பாருங்கள், அதெல்லாம் நேர் தையல். இந்த சேலை ஓரம் அடித்து பாருங்கள், அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டு தையல். அதெல்லாம் அடித்து பாருங்கள். சும்மா நம்ம வீடுகளுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் டவல், லஞ்சு டவல் கொடுத்து விடணும்ல, அதெல்லாம் இதே போதும், இதே போதுமானது பிள்ளைகளுக்கு. இந்த மாதிரி 15க்கு 15ல் துணி எடுத்து வெட்டி அதுகளுக்கு தச்சு அந்த இதை மாதிரி கொடுத்து பாருங்கள். வேஸ்ட்டு துண்டு, பழைய துண்டு இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், வெட்டிட்டு இதே மாதிரி 15க்கு 15 எடுத்து தச்சு பார்க்கணும். பேப்பரில் தைக்கிறது கர்ச்சீப்பு தானே, வேணான்னு நினைக்கிறேன். இல்லை பேப்பர்லையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நான் பேப்பர்லையும் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு துணியில் வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வேஸ்ட் ஆயிரும்னு நினச்சா இதே மாதிரி பேப்பரில் 15க்கு 15 அளவு எடுத்துட்டு இதை சுற்றி வரையிலும் இப்படி 1/2 இன்ச்சு இப்படி 2 ஃபோல்டு பண்ணி மடக்கி அதை மிஷினில் தைங்க. அதை மிஷினில் தைச்சி பாருங்கள், இதை தைச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் துணியில் வெட்டி தைங்க. இப்படி ஒன்று போல் இப்படி ஓரத்துலேயே வந்துருச்சுன்னா எந்த சுருக்கமும் இல்லாமல் இப்படி அயன் பண்ணது மாதிரி வந்துடும். தெரியுதா உங்களுக்கு? இதை இப்போ அடித்து நான் காமிச்சிருக்கேன். இது அவங்கள அடிக்க சொல்லியிருந்தேன், பழகிறவங்கள அடிக்க சொல்லியிருந்தேன். அவங்க அடித்ததை பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த மடக்கிறது இதெல்லாம் ஒன்று போல் இல்லைன்னா இந்த மாதிரி வரும். இந்த தையல் ஒன்று போல் எட்ஜில் வராது, இப்படி விலகி வந்துடும். அப்புறம் ஊடால் தையல் விழாமல் இதை மாதிரிலாம் வரக்கூடாது. தையல் மடக்கிறது இப்படியெல்லாம் வரக்கூடாது. இது தையல் நேராக வர்றதுக்கு நம்ம நினைப்போம் கர்ச்சீப் தானே அப்படின்னு நினைப்போம். இந்த கர்ச்சீப்லேயே பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு அடித்து காமிச்சது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது நான் உங்களுக்கு அடித்து காமிச்சது, இது உங்களுக்கு நான் அடித்து காமிச்சது தையல் எப்படி ஒன்று போல் வந்திருக்குன்னு. இது அவங்க பழகிறவங்க அடித்தது. அப்போது இதை என்ன செய்யணும், பூரா பிரிச்சுட்டு திருப்பி நீங்கள் அடிக்கணும். நான் அவங்கள திருப்பி பிரித்து தான் அடிக்க சொல்ல போகிறேன். நீங்கள் அதே மாதிரியே பழகுங்க. நேர் தையல் அப்படின்னா நம்ம நினைப்போம் நேராக போட தெரியாதா, இதுக்கு போய் இதெல்லாம் சொல்லித்தராங்கன்னு. பழகுன பிறகு உட்கார்ந்த பிறகு தான் தெரியும், மிஷினில் உட்கார்ந்தா தான் தெரியும் நம்மளுக்கு நேராக வந்திருக்கு நேராக வரலைன்ட்டு. அதனால் நீங்கள் இதை மாதிரியும் தச்சு பழகுங்க. திருப்பி ஒரு பிள்ளைகளுக்கு லஞ்சு டவலு, அதே மாதிரி டேபிளில் விரிக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் துணியை நேர் தையல் போட்டு பழகுங்க. பழக தான் உங்களுக்கு கை ஒன்று போல் செட் ஆகி நல்லா வரும். இதே தான் தலைவாணி உரை. உங்கள் வீட்டு தலைவாணியை எடுத்துக்கோங்க. தலைவாணி எவ்வளவு இருக்குது, நீளம் எவ்வளவு இருக்குது, அகலம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை விட தையலுக்கு உள்ளுக்க விடுறது, தையலுக்கு துணி சுருக்கத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தையல் உள்ளுக்க 1 இன்ச்சு, சுருக்கத்துக்கு 1.5 இன்ச்சு அதுன்னு அந்த இதை கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணிக்கிட்டு அளவு எடுங்க. உங்கள் தலைவாணியை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற தலைவாணியை அளவு எடுங்க. அளவு எடுத்துகிட்டு அதே மாதிரி தைங்க. அதே மாதிரி தைச்சிங்கனாலும் உங்களுக்கு தையல் நேராக வரும். ஒரு 4-5 உருப்படி அதே மாதிரி தைங்க. தலைவாணி உரை, இது ஸ்க்ரீனு, இது டேபிளில் விரிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது, சேலை ஓரம், இதெல்லாம் நீங்கள் தைங்க. தைக்க என்ன ஆகும், உங்களுக்கு தையல் ஸ்ட்ரெயிட்டாக வர ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்ட்ரெயிட்டு தையலுக்கு உண்டானது. அந்த எட்ஜு வரையுமே கொண்டு போய்
பிசுறெல்லாம் வெட்டி விட்டுறணும். பாருங்கள், முதல்ல அடித்ததுக்கும் இப்போ பிரிச்சுட்டு அடிச்சிருக்காங்க பாருங்கள், ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். அதுதான் நான் சொல்கிறது, தைக்க தைக்க தான் உங்களுக்கு வரும். முதல்ல அடித்த அவங்க அடித்த இதுக்கும் இப்போ அடித்ததுக்கும் பாருங்கள். நீங்கள் இதே மாதிரியே பிரிக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, பிரித்து அடிக்கணும். பிரித்து அடிச்சிங்கன்னா தான் தையல் வந்து நேராக வரும், ஒன்று போல் வரும். போன வட்டத்தில் சுருக்காக இருந்துச்சு, இந்த வட்டம் சுருக்கே இல்லைல்ல, ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அதை மாதிரி தான் அடிக்கணும். அடுத்த வகுப்பில் தலைநவரை தைக்க சொல்லித்தரேன். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.